எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் சக்திவேல். நான் தமிழ்நாடு கிராமின் பேங்க்கில் இப்போ ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கேன். அது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் என்ன மேடையில் பதட்டமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஏறினதில்லை. சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து கிரிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2022 பாஸ்ட் அவுட்டு. பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு 23 வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, எங்கள் ஊரில் ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் சார் இருந்தார். அவர் தான், தம்பி நீங்கள் வந்து ஏன் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வயல் வேலை தான் பார்த்துட்ருக்கேன், அப்படிங்கும்போது நீ ஏன் தம்பி படிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ வந்து நேராக தூத்துக்குடி போ, அங்கே சுரேஷ் அகாடமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்கள் அப்பாட்ட பேசி டைரெக்டாக பேசுறது மட்டும் இல்லாமல் இங்கேயே கூட்டியாந்து வந்து விட்டுட்டு நீங்கள்ருந்து வந்தால் பாஸ் பண்ணிட்டு தான் ஊருக்கு வர அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவரை கூப்பிட்டு வரணுன்னு தான் இருந்தேன். சரி, அடுத்த இது பெரிய எக்ஸாமாக அச்சீவ் பண்ணிட்டு பிஓ லெவலில் இது பண்ணிட்டு கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம ராஜா சார் பற்றி சொல்லவே தேவையில்ல, எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பேர் இல்லாத இடம் எங்கேயுமே இருக்காது. அது மாதிரி கிளாஸ் வந்தாருன்னா எப்பயுமே நான் ஒரு கிளாஸை நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். ஏய் நீங்கள் என்னடா பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் படிங்களா, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், விடாதீங்க அப்படின்னு ஒரு மோட்டிவ் வந்துட்டு போனாருனாவே அடுத்தது நம்ம உள்ள ஒரு ஃபயர் வரும். அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு போவார். அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அப்புறம் நம்ம ரூம்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பழனின்னு இருக்கார். அவர் தான் எனக்கு பிக் இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். ஏன்னா காலையில் கிளாஸில் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்தாருன்னா நைட்டு 10 மணிக்கு தான் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆவார். அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு கண்டினியூஸாக பாஸ் பண்ணுற வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. எப்படா ஒருத்தர் வந்து இவ்வளோ இதாக ரெகுலராக பண்ண முடியுது எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் தான் பழனி அண்ணன் தான். அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரூம்மேட்ஸை பற்றி ரொம்ப சொல்லணும். ரூம்மேட்ஸில் இருக்கவங்க எனக்கு வந்து ரொம்ப பிக் சப்போர்ட்டு. நான் இங்கே யாருக்கும் அவ்வளோ பேச மாட்டேன், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பேன். ரூம்மேட்டில் இருக்கவங்கள்ட்ட மட்டும்தான் நல்லா பழகி பேசுவேன். அதில் முக்கியமாக எங்கள் ரூம்மேட்டில் கவின்னு ஒருத்தர் வார்டன் இருக்கார். அவரை பற்றி நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சரி, நானும் நிறைய எக்ஸாம் வந்து எனக்கு கிடைக்காம போயிருக்கு, கிட்ட வந்து போயிருக்கு, இது பண்ணியிருப்பேன். ஆனால் அவர் வந்து சொல்கிற ஒரே வார்த்தை, இது இல்லைன்னா என்னடா அடுத்தது பார்த்துக்குவோம், இதை நினச்சிக்கிட்டு அடுத்தது விட்றாத அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவிட்டியாக பேசுவார். நல்லா ரிலாக்ஸாகவே இருப்பார். ஆனால் அந்த மாதிரி என்னால் இருக்கவே முடியல. திரும்பி ஐயோ இதில் விட்டோமே, இதில் போயிடுச்சு, அதில் போயிடுச்சு அப்படின்னு புலம்பிட்டு கிடப்பேன். அவர் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிட்ட வரும்போது 3 மாத கரண்ட் அஃபேர்ஸை 3 நாளில் படிப்பது எப்படி அப்படின்னு பிளான் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ரூமில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வர ஆஸ்பிரன்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நான் பண்ண பெரிய தப்பு, நான் இங்கிலீஷில் வீக்கு. ஆனால் நான் வந்த 2.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வீக்குன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒழிஞ்சி அதுக்கான எஃபோர்ட் நான் போடாமல் விட்டுட்டேன். அதை மட்டும் இப்போ வரவங்க யாரும் அதை பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியம். அதை வந்து எப்படி அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ வரவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வராங்க 7-8 மாதம் படிக்கிறாங்க, பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் அவங்க இங்கிலீஷில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் இங்கிலீஷை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். மறுபடியும் 1 செகண்ட் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சு கொள்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வரணும்னு இருந்தேன், நான் அடுத்த டைம் கண்டிப்பாக கூப்பிட்டு வருவேன். ரொம்ப நன்றிங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.